கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அனுதினம் கர்த்தரோடு. இன்றைய தலைப்பு, பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுடைய மகிமையான சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம். எபேசியர் 1:18 அப்போஸ்தலனாகிய பவுலின் ஜெபத்தில் பரிசுத்தவான்களிடத்தில் அவருடைய மகிமையான சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்று அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களுக்காக தேவன் அளவிட முடியாத ஐஸ்வர்யமிக்க மகிமையான சுதந்திரத்தை ஆயத்தம் செய்துள்ளார். இந்த சுதந்திரத்தில் அடங்குபவை நித்திய ஜீவன். 1 யோவான் 3:16 தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரம். யோவான் 1:12 எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள்ளான சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எபிரேயர் 12:28 அசைக்க முடியாத நித்திய ராஜ்யம். என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு இருக்கும் மகிமை. யோவான் 17:24 இந்த சுதந்திரம் அழிந்து போகும் பூமிக்குரிய செல்வம் அல்ல. இது கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனுடைய வல்லமையால் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பரலோக பொக்கிஷமாகும். உலகம் அழிந்து போகிற தற்காலிகமான பொக்கிஷத்தை தேடி ஓடுகிறது. ஆனால் தேவனோ நித்தியமான சுதந்திரத்தை நமக்கு அருளியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாகவும் பிதாவின் பிள்ளையாகவும் அவருடைய அழியாத மகிமையை பெற்றவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட மேலான உன்னதமான ஆசீர்வாதத்தை அறிய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். நாமும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஆமென்.